ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ இன்றைக்கி திருக்குரான் 5வது அத்தியாயத்தில் 116வது வசனம் பார்க்குறோம். ஸோ இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, மறுமை நாளில் ஈசா நபி கிட்ட, அதாவது இயேசு கிறிஸ்து கிட்ட அல்லாஹ் கேட்பாராம், மரியமுடைய மகன் ஈசாவே, அல்லாவை தவிர என்னையும் சேர்த்து வணங்கு, என் அம்மாவையும் வணங்கு அப்படின்னு நீ மனிதர்களுக்கு சொன்னியா அப்படின்னு கேட்பான். ஸோ இது டைரெக்டாக கிறிஸ்தவ மதத்தை அட்டாக் பண்ணுறது இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி கிறிஸ்தவ மதம் இருந்தது, அதிலிருந்து குறை கண்டுபிடித்து ஒரு மதம் தோன்றுது, முஸ்லீம் மதம். ஒவ்வொரு மதமும் அப்படி தான், அதுக்கு முன்னாடி இருக்கிற மதத்தை குறை கண்டுபிடித்து வர்றது தான். ஸோ அப்போ ஏன்னா கிறிஸ்தவ மதத்தில் இயேசு வணங்குவாங்க, இல்லை மாதாவை வணங்குவாங்க. ஸோ அதனால் நான் இயேசுக்கிட்ட இப்படி கேட்பேன். அப்போ இயேசு சொல்லுவாராம், நீ ரொம்ப ரொம்ப பரிசுத்தமானவன், எனக்கு ஒரு சிறிதும் உரிமை இல்லாததை நான் ஒருபோதும் சொல்வதற்கு எனக்கு தகுதி இல்லைன்னு வரும். ஸோ இதுக்கு 2 அர்த்தம் வருது. நீ மிக பரிசுத்தமானவன்னா நான் பரிசுத்தமானவன் இல்லைன்னு அர்த்தம். இது பைபிள்லேயுமே வரும். பரிசுத்த போதகரே அப்படின்னு இயேசு ஒருத்தர் கூப்பிடுவார். பிதாவை தவிர எவனும் இங்கே பரிசுத்தமானவன் கிடையாது அப்படின்னு சொல்லுவார். ஸோ இது இயேசுடைய காலம் என்னன்னு பார்க்கணும். ஏன் அப்படி சொல்கிறாரு? அப்போ பரிசுத்தமானவர்கள் யாருமே கிடையாதா அப்படின்னா அப்படி கிடையாது. இயேசு காலத்தில் யாரும் பரிசுத்தம் கிடையாது. ஏன்னா இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கமாக இருக்கும்போது அத்தனை பேரும் பரிசுத்தமானவர்கள் தான். இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்தது. அவங்கள தான் இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றாங்க. ஏன் கோயில் கட்டி கும்பிட்றாங்க? வணக்கத்திற்குரியவர்களாக இருந்தாங்கன்னா அவங்க பரிசுத்தமாக இருந்தாங்க, கடவுளுக்கு ஈக்குவலாக. ஆனால் அவங்க கடவுள் கிடையாது, கடவுளால் உருவாக்கப்பட்டவர்கள், வேறு யாரும் இல்லை, நாம தான். மறுஜன்மம் எடுத்து 2500 வருடம் கழித்து கீழானவர்களாக மாறுறோம். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற அழுக்கு வருது. அதான் ஃபாலன் ஏஞ்சல்னு கிறிஸ்தவர்கள் கூட சொல்லுவாங்க. அது சும்மா ஒருத்தரை வச்சு சொல்லிட்டாங்க. எல்லோரும் அங்கேருந்து அத்தனை பேரும் விழுவரும். அதனால தான் இந்து கோயில்களில் பார்த்திங்கன்னா ஆபாச சிலைகள் இருக்கும். அப்படி இருந்தவர்கள் கீழே விழுந்து வராங்க, மனிதர்களாக வராங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ காமத்தில் விழுந்த உடனே அவன் வணங்குறவனாக மாறிட்டான். விழாத வரைக்கும் அவன் வணக்கத்திற்குரியவனாக இருந்தான், பூஜைக்குரியவனாக இருந்தான், ஏன்னா தூய்மையாக இருந்தான். ஸோ அப்போ சொர்க்கத்தில் யாருமே காமத்தினால் பிறக்கலை. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாவாள். அதனால தான் அவங்கள கோயில் கட்டி கும்பிட்றாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே இருந்தவங்க யாருமே நான் உடல்னு நினைக்க மாட்டாங்க. இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான்ற உணர்வில் இருப்பாங்க. ஆத்மானா உயிர். அது புருவத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜலிக்கினால்தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் செய்யுது. அது எப்போவுமே இருக்கும். ஆத்மா உடம்பு தற்காலிகமாக வரும், அழிஞ்சிடும், இன்னொரு உடம்பு ஆத்மா எடுத்துடும். ஸோ அந்த அழிவற்ற ஆத்மா தான் நானுன்ற உணர்வு இயல்பாகவே சொர்க்கத்தில் இருக்கும். 2500 வருடம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உணர்வு போய் உடம்பு நான் நினைக்க ஆரம்பிச்சிடுறோம். அதான் மாம்சமானவர்கள் பைபிள் அடிக்கடி வரும். அப்போ தேக உணர்வுக்கு வந்துடுறாங்க. அப்போ தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துக்கு அடிமையாகிறாங்க. அது வரைக்கும் ஆத்மான்ற உணர்வில் இருக்கிற வரைக்கும் ஆத்மாவிலேயே அந்த ஆனந்தம் இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே அதுதான், சச்சிதானந்த ஸ்வரூபம்னு சொல்கிறோம் இல்லையா. ஆத்மான்றதை மறக்கிறதுனால நம்ம வெளியில் தேடிட்டு இருக்கிறோம் சந்தோஷத்தை. ஆனால் அது கிடைக்கிறது கிடையாது, அது நம்மளை அழுக்காக்குது. காமம் மட்டும் கிடையாது, கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாமே அழுக்கு தான். இப்போ நீங்கள் பைபிள், குரான், ராமாயணம், மகாபாரதம் எந்த கதையை வேணாலும் எடுத்து பாருங்கள். காமம் தப்புன்னு கதை இருக்கும், கோபம் தப்புன்னு கதை இருக்கும், பற்று தப்புன்னு அந்த இப்ராஹிம் தன்னுடைய மனைவியை விட்டுட்டு வர, கடவுள் சொன்னோன்னே விட்டுட்டு வர. ஸோ மனைவி, கணவன், காமம். ஸோ காமத்தை கட் பண்ணுறது தான் அது. அதுதான் அங்கே ராமர் சீதை அங்கே பிரிஞ்சு இருக்கிறோம், இதே கதை தான். அடுத்தது மகனையும் சேர்த்து விட்டுட்டு வர சொல்கிறார். அப்போ மகன் மீது பற்று இருக்கும். அங்கேயும் சீதையோடைய மகனும் சேர்ந்து தான் காட்டில் இருப்பான். ஸோ அதே கதை தான், ஒரே கதை தான். ஆனால் நிஜத்தில் எந்த கதையும் நடக்கலை.
அப்போ நீங்கள் மனதுக்குள்ளே நடக்கிற விஷயம், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை விடுறதை பற்றிய விஷயம். ஆனால் இயேசு வரும்போது இந்த பூமி நரகம் ஆயிடுச்சு. நரகத்தில் தான் மதங்கள் தோன்றுது. அப்போ எல்லாருமே காமத்தில் தான் பிறக்கிறாங்க. ஸோ அப்போ இயேசு காமத்தினால் தான் பிறக்கிறார். கிறிஸ்து தான் காமம் இல்லாமல் பிறக்கிறவர். 2 பேர் உள்ள பரிசுத்தமான ஒரு ஆத்மா வருது, அதுதான் அவங்க பரிசுத்தாவின்றாங்க. அதுதான் கிறிஸ்து. அதோடைய பிறந்த நாளை தான் கிறிஸ்மஸ்னு கொண்டாடுறாங்க. இயேசுடைய பிறந்த நாள் கிடையாது. அவர் எல்லோரையும் மாதிரி பிறக்கிறவர் தான். ஸோ அதனால தான் இயேசு சொல்கிறார், பிதாவை தவிர யாரும் பரிசுத்தமானவங்க கிடையாது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவர் உடம்புல வர கிறிஸ்து பரிசுத்தமானவர். அந்த ஒரு ஜென்மம் மட்டும், அடுத்தது மறுஜென்மம் எடுத்துடும். எல்லாருமே ஒன்ஸ் பூமிக்கு வந்துட்டாங்கன்னா திரும்ப மறுஜென்மம் எடுத்தே ஆகணும், கடவுள் வந்து திரும்ப கூப்பிட்டு போகிற வரைக்கும். இப்போ இந்த ஞானமே கடவுள் வந்து சொல்கிறதுனால தான் நமக்கு தெரியுது. கலியுகம் அழியிறதுக்கு கடைசின்னு 1 வருடம் முன்பு கடவுள் வரார். ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசமாகி இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஞானத்துடைய சாரம் இவ்வளோ தான். ஆத்மான்னு உணர்ந்து இறைவனை நினைக்கணும். அவரை தான் அல்லான்னு முஸ்லீம்களும், பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும், சிவபெருமான்னு இந்துக்களும் சொல்கிறோம். ஸோ இந்துக்களில் நிறைய தெய்வங்கள் வழிபட்டாலும் எல்லாருக்கும் மனித உருவம் இருக்கும். சிவனுக்கு மட்டும் லிங்க ரூபம் இருக்கும். ஏன்னா அவர் மனித உடல் எடுக்கலை, அதாவது குழந்தையாக பிறக்கலை. அதுதான் பெறவும் இல்லை பெறப்படுவதும் இல்லைன்னு இருக்கும். ஸோ ஒரு வயோதிகர் உடலில் வந்து அவர் வாயை பயன்படுத்தி இந்த ஞானத்தை கொடுக்குறார். இதோடைய நினைவாக தான் அங்கே நந்தி வாகனம் அப்படின்னு கொடுத்தாங்க. இந்த பிரம்மா மூலமாக உலகம் படைக்கப்பட்டதுன்னு இந்து மதத்தில் இருக்கும். இதைத்தான் அங்கே வந்து ஆதாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆதாம் மூலமாக உலகம் படைக்குது, நாம் எல்லாம் ஆதாமுடைய சந்ததியினர்னு சொல்லுவாங்க. ஒரே விஷயம்தான். ஸோ இதை புரிஞ்சிக்கிறது வந்து கோடியில் சிலருக்கு தான் புரியும். அந்த கோடியில் சிலர் தான் சொர்க்கத்துக்கு வருவாங்க. அவங்க தான் முயற்சி பண்ணி காமத்தை எல்லாம் விடுவாங்க. இல்லைனா காமம் கரிமீனெல்லாம் விடணும்னா விட்டுருவாங்களா எல்லோரும்? அடப்படா, அந்த மாதிரி கடவுளே தேவையில்லைன்ட்டு தான் கடவுளை தான் விடுவாங்க. அவங்க தான் நிராகரிப்பாளர், காஃபிர்ன்றது. ஸோ இது புரிஞ்சிக்காமல் ஒவ்வொரு மதத்திலும், இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா கௌரவர்கள் கடவுளுக்கு எதிரானவர்கள், அதாவது கடவுள் சொல் பேச்சை கேட்காதவர்கள். கடவுள் சொல்ல கேட்குறவங்க பாண்டவர்கள். கிறிஸ்தவ மதத்தில் பார்த்திங்கன்னா புறஜாதியினார் அப்படின்னு இருக்கும். காஃபிர்னு முஸ்லீம் மதத்தில் சொல்கிறது தான் புறஜாதியினர்னு இருக்கும். ஸோ எல்லாமே ஒரே கதை தான், அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்போ பரிசுத்தமாக இருந்தால் வணக்கத்திற்குரியவர், பரிசுத்தத்தை இழக்கிறாங்க, அப்போ வணக்கத்திற்குரியவர்கள் இல்லை. சொர்க்கத்தை காமத்தினாலே யாரும் பிறக்க மாட்டாங்க. காமம்னா என்னென்னு கடைசி வரைக்கும் தெரியாது. கணவன் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவாள். ஸோ அந்த மாதிரி இருந்தவங்கள தான் வணங்க முடியும். அதுவும் அந்த மாதிரி இருந்ததன் நினைவை வணங்குகிறோம். இப்போ நம்ம சிலையை வணங்கலை, நாம் தூய்மையாக இருக்கும்பொழுது இருந்ததுடைய சிலையை, அந்த நினைவார்த்தம், அவ்வளோதான். ஸோ அதை தான் இயேசு சொல்கிறார், எனக்கு கொஞ்சம் கூட உரிமை இல்லாததை அதாவது என்னை வணங்குனா நான் பரிசுத்தமாக இருக்கிறேன்னு அர்த்தம். அப்போ அது சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது, ஏன்னா பரிசுத்தமாக கிடையாது. அப்படி இருக்கிறத சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். ஒருவேளை அப்படி நான் சொல்லியிருந்தால் அது உனக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஏன்னா என் உள்ளத்தில் உள்ளதை நீ நன்கறிவாய், உன் உள்ளத்தில் உள்ளது எனக்கு தெரியாது இல்லையா? நாம் நினைக்கிறது கடவுளுக்கு தெரியும், ஆனால் கடவுள் நினைக்கிறது நமக்கு தெரியாது. இதை கரெக்டாக சொல்லணுன்னா, நாம் என்ன நினைக்கிறோன்றது கடவுளால் தெரிஞ்சிக்க முடியும், ஆனால் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா மைண்டு ஃபுல்லாக குப்பை தான் இருக்குது. ஆனால் கடவுள்கிட்ட இந்த ஞானம் இருக்குது. அது கீதையில் கூட இருக்கும், உன்னுடைய முன்ஜென்மங்கள் பற்றி நீ அறியவில்லை, எனக்கு தெரியும், நான் அதை உனக்கு போதிக்கிறேன். அதுதான் இந்த காலச்சக்கர ஞானம். வெறும் 5000 வருடம் தான். ஸோ இங்கே வந்து மறைவானவற்றை மிக்க அறிந்தவன் நீ அப்படின்ட்டு இயேசு கடைசி நேரத்தில் சொல்லுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இது வந்து அந்த மதத்துடைய அடிப்படை நம்பிக்கை வந்து கடைசியில் எழுப்புவாங்க, கேட்பாங்க அப்படின்னு. ஜட்ஜ்மெண்ட் டே இருக்குது. எழுப்புறதுன்றது இப்போ நடக்குது. உடம்புன்றதை மறந்து, ஆத்மான்றதை மறந்து உடம்புன்ற உணர்வில் இருக்கிறது தான் இறந்து கிடக்கிறது, அல்லது மயங்கி கிடக்கிறோம் உடல் உணர்வில், உடல் சுகத்தில். அதுலேருந்து எழுப்புறார், நீ விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியாக உன்னை படைத்தேன், தேவதையாக படைத்தேன்,
இப்போ எல்லாத்தையும் இழந்து பிச்சைக்காரனாக இருக்கிற, மீண்டும் அனைத்தையும் அடைவதற்கு உடல்ன்ற உணர்வை அழி அப்படின்னு கடவுள் சொல்கிறார். 117 என்னுடைய இரட்சகனும் உங்களுடைய இரட்சகனுமான அல்லாவை வணங்குங்கள்னு மக்களுக்கு சொல்லணும்னு நீ எதை எனக்கு கட்டளையிட்டாயோ அதை தவிர வேறு எதையும் நான் அவங்களுக்கு சொல்லலை. நான் அவங்கக்கிட்ட இருந்தவரை அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கு பிறகு நீ என்னை கைப்பற்றி கொண்டாய். அதாவது இறந்ததை அங்கே அப்படி சொல்கிறாங்க. ஒவ்வொரு மதத்தின் நம்பிக்கையில் வந்து இறந்ததை ஒத்துக்க மாட்டாங்க, வேறு மாதிரி தான் காட்டுவாங்க இல்லையா. அப்படியே மேலே இழுத்துக்கிட்டாரு இல்லையா, கிருஷ்ணர் ராமர் அப்படியே மேலே போயிட்டாங்க இப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இயேசுவும் மேலே போயிட்டாங்க அப்படின்னு. ஸோ யாரும் மேலெல்லாம் போக மாட்டாங்க, மறுஜன்மம் எடுத்து இங்கே தான் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவர்களை கண்காணிப்பவனாக நீதான் இருந்தாய் நான் இறந்த பிறகு, ஒவ்வொரு பொருளின் மீதும் நீதான் சாட்சியாளன் அப்படின்னு சொல்லுவாங்கன்ட்டு. ஆனால் இங்கே உண்மையிலே என்ன நடக்கும் அப்படின்னா, ஜட்ஜ்மெண்ட் டே இருக்குது. அவங்கவுங்க செய்த தவறுகள் அது அவங்களுக்கு காட்சியாக போட்டு காட்டப்படும். ஸோ அதுதான் அவங்கவுங்க சிலுவையை அவனவன் சுமக்க வேண்டும், ஒருத்தர் சிலுவை இன்னொருத்தர் சுமக்க முடியாதுன்னு இருக்கும். ஸோ அப்படின்னாலே இயேசு இன்னொருத்தர் பாவத்தெல்லாம் கழுவ முடியாது. அவங்கவுங்க பாவத்தை அவங்க தான் கழுவணும். எப்படி கழுவணும்? இறைவனின் நினைவில் இருந்து மற்ற அனைத்தையும் மறக்கணும். உடல்ன்றதே மறக்கணும், உடல் சார்ந்த உணர்வுகள் அனைத்தையும் மறக்கணும். அதுதான் பாவத்தை அழிக்கிறது. அதை நாம் தான் பண்ண முடியும். கடவுள் வழியைத்தான் சொல்கிறார், அவ்வளோதான். சரி, அதனால் ஒவ்வொரு பொருள் மீதும் நீயே சாட்சியாளன். அதனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, நான் இறந்த பிறகுன்னு இயேசு சொல்லுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அடுத்தது வந்து இயேசு சொல்கிறாரு, ரட்சகா அவங்கள நீங்கள் வேதனை செஞ்சீங்கன்னா செய்த பாவத்துக்கு அவங்க உங்களுடைய அடியார்கள் அப்படின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா பைபிளில் சொன்ன வார்த்தை. இந்த கடைசியில் விழா எலும்பில் குத்தும்போது பாவம் இவங்க தெரியாமல் பண்ணுறாங்க, மன்னிச்சுக்கோங்க பிதாவே அப்படின்னு சொல்கிற அதே விஷயந்தான் இது. இல்லை, அவங்க உங்களுடைய அடியார்கள் தானே, அவங்கள நீங்கள் வேதனை செய்யலாமா அந்த அர்த்தத்தில் சொல்கிறார். அதனால் அவங்கள நீங்கள் மன்னிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மிகைத்தோன் தீர்க்கமான அறிவுடையோன் என்றும் இயேசு சொல்லுவார் அப்படின்னு இருக்குது. 119 அதற்கு அல்லாஹ், அது நியாய தீர்ப்பு நாள் இல்லையா, மறுமை நாள். இது உண்மையாளர்களுக்கு அவங்களுடைய உண்மையான பலனை கொடுக்கக்கூடிய நாள். ஸோ இங்கே உண்மைன்றது என்னென்னா, இறைவன் நினைவில் இறைவன் சொல்கிறபடியே நடக்கிறது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அது அடிப்படையான உடல்ன்ற உணர்வை விட்டு வெறும் ஆத்மான்ற உணர்வுலே நம்மளும் இருந்து பிறரையும் ஆத்மான்னு பார்க்குறது. அப்படி இருந்தாங்க அப்படின்னா பாவம் செய்ய மாட்டாங்க. பாவம் செஞ்சாங்கன்னா அது ரெக்கார்ட் ஆகிடும், கடவுள் அதை போட்டு காட்டுவார். ஸோ அதற்கேற்ப பதவி குறையும். ஸோ அதுதான் உண்மையான பலன் அளிக்கக்கூடிய நாள். உண்மையானவர்களாக இருந்தால் அவங்களுக்கு உண்மையான பலன் வந்து எல்லாருமே இந்த ஞானத்தை எடுத்துட்டால் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் சொர்க்கத்தில் வந்து ராஜ்யம், ராஜராணி இருப்பாங்க, பிரஜைகள் இருப்பாங்க, வேலைக்காரங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வேலைக்காரங்க இருப்பாங்க, இது மாதிரி படிநிலை இருக்கும். ஸோ அப்போ ஆனால் இந்த படிநிலையை பற்றி பைபிள் குரானில் இருக்காது, எந்த மதத்துலையுமே இருக்காது. ஸோ இப்போ இறைவன் நேரடியாக பிரம்மகுமாரிகள் மூலமாக சொல்கிற ஞானத்தில் தான் இதை விலாவரியாக சொல்கிறார். ஸோ கடவுள் தான் அதை சொல்ல முடியும். ஸோ இது எங்கே இருக்குன்னா, யமுனை நதிக்கரையோரமாக டெல்லி சார்ந்த பகுதியில் தான் சொர்க்கம் இருக்கும். ஸோ அதை தான் இங்கே வந்து அவங்களுக்கு சுவனபதிகள் உண்டு, அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அதில் அவங்க நிரந்தரமாக தங்கியிருப்பவர்கள் என்று கூறுவான். ஸோ நிரந்தரமாகன்றது 2500 வருடம், அதுதான். மற்றபடி மறுபடியும் அவங்க நரகத்துக்கு வந்து தான் ஆகணும். இது காலச்சக்கரம், திரும்ப திரும்ப சுத்தம். ஸோ அன்றைக்கி வந்து அல்லாவும் அவர்களை பற்றி திருப்தி அடைவார். ஏன்னா அவருடைய குழந்தைங்க இல்லையா, குழந்தை வந்து உயர்ந்ததை பார்க்கும்போது தான் அப்பாவுக்கு சந்தோஷம். இல்லை, ஒரு குழந்தை வந்து ஒரு பெரிய பதவி அடைகிறாருன்னா அப்பா சந்தோஷப்படுவார் தானே. அந்த மாதிரி கடவுள் எப்படி அப்பா ஆகிறாரு, பெறுவதும் இல்லை பெறப்படுவதும் இல்லை, உண்மை தான். ஆனால் சொர்க்கம்ன்ற ஆஸ்தியை கொடுக்குறாரு. அப்பானாலே ஆஸ்தியை கொடுக்கறது தான்.
இங்கே வந்து தத்தெடுக்கிறார். தன்னுடைய குழந்தைகளாக நாம் எப்போவுமே குழந்தையாக தான் இருக்கிறோம். ஆனால் இப்போ தான் ஞானத்தை கொடுக்குற ஆசிரியராகவும் வரார், ஒரு உடல் எடுத்து வருகிறார். அப்போ அந்த ஆசிரியர் எப்போ திருப்தி அடைவார்? அதற்கான பலனை மாணவன் காட்டும்பொழுது தான் திருப்தி அடைவார். ஸோ அதனால தான் அவர்களை பற்றி அல்லாவும் திருப்தி அடைவார், அவர்களும் அல்லாவை பற்றி திருப்தி அடைவார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு பதவி பொக்கிஷம் கிடைக்கிது. ஸோ அதுதான் மகத்தான வெற்றி. சண்டை போடுறதை பற்றி எந்த மதமும் சொல்லலை, சொர்க்கத்தை ஜெயிப்பதை பற்றி சொல்லுது. ஸோ இது தெரியாமல் நிறைய இடங்களில் எல்லா மதத்துலையுமே இருக்குது இல்லையா? மகாபாரதம், பைபிள், குரான் எதுவுமே விதிவிலக்கு கிடையாது, சண்டை போடுற மாதிரி இருக்கும். அது எல்லாமே இந்த சாத்தானோடு நடக்கிற யுத்தமே தவிர மனிதர்களோட கிடையாது. ஸோ இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, 120 இந்த அத்தியாயத்தோடைய கடைசி வசனம். வானங்களுடைய மற்றும் பூமியுடைய இன்னும் இவைகளில் யாவற்றினுடையவும் ஆட்சி அல்லாவுக்கே உரியது, அவனோ ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றலுடையவன். ஸோ இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஓகே, உலகத்தின் அதிபதி அவர், தன்னுடைய குழந்தைகளை அதிபதியாக ஆக்குறார், விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதி ஆக்குறார். அப்படின்னு அர்த்தம். அவங்க எங்கே வேணாலும் போகலாம். இப்போ இருக்கிற மாதிரி இந்தியா, பாகிஸ்தான், அமெரிக்கா இந்த மாதிரி பிரிவினைலாம் இருக்காது. இந்த நாடு அந்த நாடு, இந்த ஸ்டேட்டு அந்த ஸ்டேட்டு, ஒரே மொழி தான் இருக்கும். இப்போ டெல்லியில் என்ன மொழி பேசுகிறாங்களோ அதுதான் அப்படியே கண்டினியூ ஆகும். ஏன்னா கடைசி 100 வருஷம் தானே. ஸோ ஹிந்தி தான் இருக்கும் அடுத்த 2100 வருஷம். ஆனால் இப்போ நினச்சிட்டு இருக்கிறது என்னென்னா, ஹிந்தி தான் ரீசெண்டாக தோன்றிச்சுன்னு சொல்லுவாங்க. கரெக்டு தான், ரீசெண்டாக தோன்றி அது அப்படியே சொர்க்கத்தில் தொடர்ந்து அப்புறம் அது அப்படியே சமஸ்கிருதமாக மாறி அப்புறம் அப்படியே வெவ்வேறு மொழிகளாக மாறிடும். கடைசியில் மீண்டும் ஒன்று சேர்த்து அது ஹிந்தியாக உருவாக்கப்படுது. ஸோ இதுதான். அவனோ ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றலுடையவன். ஸோ அவ்வளோதான். ஓம் சாந்தி. அடுத்த அத்தியாயம் அல் அன் ஆம். ஸோ இதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓம் சாந்தி. நம்ம ஒரு வசனம் விடாமல் பார்த்துட்டு இருக்கிறோம் ஆரம்பத்துலேருந்து. ஸோ அவசியம் பாருங்கள், உங்களுடைய நண்பர்கள் எல்லோருக்கும் தெரியப்படுத்துங்க. அல்லாஹ்வுடைய நேரடி விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். இது உங்களால் வேறு எந்த முஸ்லீம் அறிஞர்கள் கொடுக்குற விளக்கத்தில் சத்தியமாக பார்க்க முடியாது, எந்த கிறிஸ்தவ பாதிரியார் விளக்கத்திலும் சத்தியமாக பார்க்க முடியாது, எந்த இந்து சன்னியாசி சாதுவுடைய விளக்கத்திலும் சத்தியமாக பார்க்க முடியாது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.